கிழக்காசியாவில் ஒரு பக்கம் சீனா, மறுபக்கம் ஜப்பான், இன்னொரு பக்கம் பிலிப்பைன்ஸ் ஆகிய நாடுகளை எல்லைகளாக கொண்ட தீவு நாடு தாய்வான். சிங்கப்பூர், ஹாங்காங், தென்கொரியா மற்றும் தாய்வான் ஆகிய நாடுகள் ஆசியாவிலேயே பொருளாதாரத்தில் வளர்ச்சியடைந்த நாடுகளா இருக்கிறதுனால ஆசிய புலிகள் அப்படின்னு அழைக்கிறாங்க. ஆசியாவில் பொருளாதாரத்தில் முன்னேறிய நாடான தாய்வான்ல வெளிநாட்டில இருந்து போறவங்களுக்கு வேலை பார்க்க முடியுமா, எந்த மாதிரியான வேலைகள்லாம் கிடைக்கும், எப்படி வேலை தேடலாம், என்னென்ன இடங்களை சுற்றி பார்க்கலாம், எவ்வளவு செலவாகும் உள்ளிட்ட பல தகவல்களை இந்த வீடியோல டீட்டெயிலா பார்க்க போறோம். நம்மளோட சேனல்ல ஏஜென்டோட ஹெல்ப்பே இல்லாம எப்படி வெளிநாட்டு சுற்றுலா போகலாம், எப்படி வெளிநாட்டு வேலைக்கு போகலான்னு பார்த்துக்கிட்டு இருக்கோம். இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்க. மறக்காம எங்களோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்படியே பக்கத்துல இருக்க அந்த பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிருங்க. பெரும்பாலும் சீனாவினுடைய கலாச்சாரத்தை பின்பற்றக்கூடிய மக்கள் வாழக்கூடிய தாய்வான் நாட்டில் எலக்ட்ரானிக்ஸ், மிஷின்கள், பெட்ரோகெமிக்கல் போன்றவை ஏற்றுமதி செய்யப்படுது. பெரும்பாலான வருமானம் தொழிற்சாலை உற்பத்தியிலிருந்து தான் கிடைக்குது. இங்க இருக்கக்கூடிய பெரிய நிறுவனங்களான பெகட்ரான், குவாண்டா கம்ப்யூட்டர்ஸ், கம்பல் எலக்ட்ரானிக்ஸ், தாய்வான் செமிகண்டக்டர் மேனுஃபேக்சரிங், ஃபார்மோசா பெட்ரோகெமிக்கல், டெல்டா எலக்ட்ரானிக்ஸ் போன்ற நிறுவனங்கள்லாம் சில குறிப்பிடத்தகுந்த தாய்வானை தலைமையிடமாக கொண்டு செயல்படக்கூடிய நிறுவனங்கள் அப்படின்னு சொல்லலாம். தாய்வான் நாட்டில் பயன்படுத்தக்கூடிய கரன்சியை தாய்வான் டாலர் அப்படின்னு சொல்றாங்க. ஒரு தாய்வான் டாலருங்கிறது நம்ம இந்திய மதிப்புக்கு சுமார் $2.65 தோராயமா சமம். அதாவது தாய்வான் நாட்டில் சுமார் 1,00,000 தாய்வான் டாலர்களை சம்பளமாக வாங்கணும் அப்படின்னா நம்ம இந்திய மதிப்புக்கு சுமார் 2,64,000 சமம். தாய்வானில் எந்தெந்த வேலைகளுக்கெல்லாம் அதிகமாக சம்பளம் கொடுக்குறாங்க அப்படின்னு பார்த்தோம்னா, டென்டிஸ்ட் மாதிரியான வேலைகளுக்கெல்லாம் சுமார் $76,000 ஃபார்மசிஸ்ட் போன்ற வேலைகளுக்கு சுமார் $64,000 மெக்கானிக்கல், சிவில், எலக்ட்ரிக்கல், கெமிக்கல் இன்ஜினியர்ஸுக்கு சுமார் $49,000 வருஷ சம்பளமாக கொடுக்குறாங்க. இது தவிர சமையல் கலைஞர்கள், மேனேஜர்ஸ் போன்ற வேலைகளை செய்யக்கூடியவங்களுக்கும் இங்க அதிகமான சம்பளம் வழங்கப்படுது. தாய்வான் நாட்டினுடைய தலைநகரம் தாய்பே. இங்க இருக்கக்கூடிய மற்ற பெரிய நகரங்கள்லாம் எதுன்னு பார்த்தோம்னா தாய்னன், சியாங்கி, ஹிசுன்ஜு போன்ற நகரங்கள்லாம் இங்க இருக்கக்கூடிய மற்ற பெரிய நகரங்கள்னு சொல்லலாம். தாய்பே அப்படிங்கிற நகரத்துல தான் வெளிநாட்டில இருந்து இங்க வேலைக்கு வர்றவங்க அதிகம் பேர் இங்க தங்கியிருக்காங்க. சிங்கப்பூர், ஹாங்காங் போன்ற மற்ற நாடுகளை ஒப்பிடும் பொழுது தாய்பே நகரத்துல காஸ்ட் ஆஃப் லிவிங் கம்மியாக தான் இருக்கும். இங்க வீட்டு வாடகைக்காக சுமார் 10,000 இருந்து 16,000 தாய்வான் டாலர்கள் வரைக்கும் கொடுக்குறாங்க. தாய்வான் நாட்டில் டிராவல் பண்ணுறதுக்குன்னு மெட்ரோ ரயில் போட்டிருக்காங்க. இதற்கு மந்த்லி பாஸ் வாங்கி வச்சுக்கிட்டோம் அப்படின்னா சுமார் 1,300 தாய்வான் டாலர்கள் வரைக்கும் செலவாகும். தாய்வானீஸ் ஃபுட்டு ரொம்ப டெலிசியஸாக இருக்கும். அதனால அடிக்கடி வெளியே போய் சாப்பிட்ற மாதிரி இருக்கும். அதுக்கும் அதிகமாக இங்கே செலவாகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. தாய்வான் நாட்டில் நிறைய எல்சிடி பேனல் மற்றும் செமிகண்டக்டர்ஸ் தயாரிக்கிற கம்பெனி இருக்கிறதுனால அது தொடர்பான வேலைகள் இங்கே அதிகம் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. தாய்வானில் பேசுகிற மொழி சீனர்கள் பேசுகிற மொழியான மண்டாரியன் மொழி. இதனால் இங்கிலீஷ் சொல்லிக் கொடுக்கறதுக்கான டீச்சர்களுக்கான தேவையும் இங்கே அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்லலாம். தாய்வானில் வேலை தேடக்கூடிய வெப்சைட்டில் குறிப்பிடத்தகுந்த சில வெப்சைட்டான இந்த வெப்சைட் www.104.com.tw அப்படிங்கிற வெப்சைட்டை நாம் ஸ்க்ரீனில் கொடுத்துருக்கோம். இதில் எக்ஸ்பர்ட் செக்ஷனில் நிறைய வேலைகளையும் அதற்கான சம்பளத்தையும் குறிப்பிட்டு வேலைகளை கொடுத்துருக்காங்க. இது தவிர வேறு சில வெப்சைட்டுகளும் இருக்குது. அதனுடைய லிங்கையும் நாம் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம். தாய்வான் நாட்டில் வேலை பார்க்கணும் அப்படின்னா இந்தியன்ஸுக்கு கண்டிப்பாக ஒர்க் பெர்மிட், ஒர்க் விசா இதெல்லாம் தேவை. தாய்வான் நாட்டில் 6 மாதத்திற்கு மேலே தங்கி வேலை பார்க்கணும் அப்படின்னா தாய்வான் ரெசிடென்ஸ் பெர்மிட், அதாவது ஏலியன் ரெசிடென்ஸ் சர்டிஃபிகேட் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த தாய்வான் ரெசிடென்ஸ் பெர்மிட் இருந்தால் மட்டும்தான் தாய்வானில் அதிகமான நாட்கள் தங்கி இருந்து நம்மளால் வேலை பார்க்க முடியும். சிவில் இன்ஜினியரிங், கம்யூனிகேஷன் அண்ட் டிரான்ஸ்போர்ட், டேக்ஸ் அண்ட் ஃபினான்சியல் சர்வீஸ், ரியல் எஸ்டேட் ஏஜென்சி, ஹெல்த் கேர் போன்ற வேலைவாய்ப்புகள் தாய்வானில் ஒர்க் பெர்மிட் ஈஸியாக கிடைக்கக்கூடிய சில வேலைவாய்ப்புகள்னு சொல்லலாம். இந்த ஒர்க் பெர்மிட்டை வாங்குறதுக்கு தாய்வான் நாட்டில் இருக்கக்கூடிய ஒர்க் ஃபோர்ஸ் டெவலப்மெண்ட் ஏஜென்சியில் நாம் அப்ளை பண்ணணும்.
ஸ்கூல் டீச்சர்ஸ்க்கான வேக்கன்சிக்கு வந்து நம்ம மினிஸ்ட்ரி ஆஃப் எஜுகேஷனில் வந்து நாம் அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும். தாய்வானுடைய ஒர்க் விசா வந்து 3 மாதங்கள் மட்டும்தான் வேலிடிட்டி. அந்த ஒர்க் விசா வாங்கிட்டு நாம் தாய்வானுக்கு வந்த பிறகு அதை வந்து நாம் ஏலியன் ரெசிடென்ட் சர்டிஃபிகேட்டாக வந்து நாம் கன்வெர்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். இதன் மூலமாக நீங்கள் தாய்வானில் ஒவ்வொரு வருஷமும் வந்து அந்த ஏலியன் ரெசிடென்ட் சர்டிஃபிகேட்டை வந்து நாம் ரினிவல் பண்ணி நம்மளால் ஸ்டே பண்ண முடியும். இந்த ஒர்க் பெர்மிட் வாங்குறதுக்கு ஒரு முறை போயிட்டு வர்றதுக்கான விசா வாங்குறதுக்கு சுமார் 2200 தாய்வான் டாலர்களும், பல தடவை போயிட்டு வர்றதுக்கான ஒர்க் பெர்மிட் வாங்குறதுக்கு சுமார் 4400 தாய்வான் டாலர்களும் கட்டணமாக வசூலிக்கப்படுது. தாய்வானில் இருக்கக்கூடிய சுற்றுலா தலங்கள்னு பார்த்தோம்னா, தாய்வானுடைய தலைநகரத்தில் இருக்கக்கூடிய தாய்பே அப்படிங்கிற நகரத்தில் தாய்பே 101 அப்படிங்கிற கட்டடம் சுமார் 1600 அடி உயரம் கொண்ட 101 மாடிகளை கொண்ட கட்டிடம். துபாயில் இருக்கக்கூடிய புஜ் கலிஃபா கட்டுறதுக்கு முன்னாடி இதுதான் பெரிய கட்டடமாக இருந்துச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. இது தவிர தாய்வான் நாட்டில் நேஷனல் பேலஸ் மியூசியம், அழகான வண்ணமயமான வீடுகளை கொண்ட ரெயின்போ வில்லேஜ், தாய்வானில் இருக்கக்கூடிய பெரிய ஏரியான தாய்வான் லேக், யாங் மிங்சான் நேஷனல் பார்க், டிராகன் டைகர் டவர் போன்றவையெல்லாம் சில குறிப்பிடத்தக்க சுற்றுலா தலங்கள் அப்படின்னு சொல்லலாம். சென்னையிலிருந்து தாய்வான் நாட்டுக்கு போகிறதுக்கு பெஸ்ட் ரூட் அப்படின்னா சென்னையிலிருந்து ஹாங்காங் போயிட்டு ஹாங்காங்லேருந்து தாய்வானுடைய தலைநகரான தேய்பே நகரத்தை ரீச் ஆகலாம். இதற்கு மொத்தம் 10 மணி நேரம் பயண நேரமாகும். இதற்கு போயிட்டு வர்றதுக்கு கட்டணமாக சுமார் 40,000 டிக்கெட்ஸ் எல்லாம் கிடைக்கும். நீங்கள் தாய்வான் நாட்டை சுற்றி பார்க்குறதுக்கு உங்களுக்கு 4 to 5 நாட்கள் வரைக்கும் தேவைப்படும். இதற்கு பயண செலவாக சுமார் 80,000 ரூபாய்கள் முதல் வந்து செலவாகும். நீங்கள் தாய்வானுக்கு ஒரு சுற்றுலா பயணியாக போகலாம், இல்லை வேலைக்காக போகணும்னு நினைக்கலாம். உங்களுக்கு இந்த வீடியோ பயனுள்ளதாக இருந்திருக்கும்னு நினைக்கிறோம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள். இந்த வீடியோவில் ஏதேனும் சந்தேகங்கள் இருந்துச்சுன்னா கமெண்ட் பாக்ஸில் மென்ஷன் பண்ணுங்கள். இது போன்ற மேலும் பல வீடியோக்களை தொடர்ந்து பார்க்க எங்களோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே பக்கத்தில் இருக்க அந்த பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள். மீண்டும் இது போன்ற ஒரு நல்ல வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.